அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளைக்கு புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரம். வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தலைமைச் செயலகத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல நிலை கொண்டுள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த அறிக்கையை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், அதே போல தலைமை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த புயலுக்கான அந்த பாதிப்புகள், குறிப்பாக மழை எந்த இடத்தில் அதிகமாக பெய்யும், ஒருவேளை அதிகமான சென்டிமீட்டர் மழை பெய்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அதற்கு எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும், மழை பெய்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய விதத்திலே தேவை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.